தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. இந்த உலகத்துல ஆதாமின் மூலமாக பிறந்த அத்தனை பேரும் மரணத்தை உள்வாங்கிட்டோம். நம்ம மரணத்தை கற்பம் தரிச்சிட்டோம். ஆதாம் வழியா வர்ற அத்தனை பேரும் மரணத்தை பெற்றெடுப்போம். எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்கும். பூமியில மரணம் நிகழ்ந்து பிறகு அதுக்கு அடுத்தது கடைசியா நியாய தீர்ப்பு முடிஞ்ச பிறகு நித்திய மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கவனிங்க, இந்த நித்திய மரணத்திலிருந்து மீட்கிறதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தா என்னங்க, அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை நீங்க உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மீண்டுமாக அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்து மரித்த உங்களை அது என்ன பண்ணும்னா உயிர்ப்பிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா அங்க எப்படி சொல்லுதுன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை. வாசிக்கிறீங்களா? எபேசியர் 2. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த. எல்லாரும் சொல்லுங்க, நாம எப்படி மரிச்சிருந்தோம் சொல்லுங்க. நமக்கெல்லாம் நம்மெல்லாம் என்ன ஆளு தெரியுமா? செத்து போன ஆளு இப்ப நடமாடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, கிறிஸ்து இல்லாதவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவ இல்லாம இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு பைபிள் கொடுக்கிற பேர் என்னன்னா மரித்தவர்கள்னு பேரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. அப்ப அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து. நல்லா கவனிங்க, உயிர்ப்பித்து. எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னை உயிர்ப்பித்தார். அவர் என்னை எப்படி உயிர்ப்பித்தார்? நல்லா கவனிங்க. ஆதியில என்ன இருந்தது? எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை இருந்தது. வார்த்தையை 2 விதமா பார்க்கணும். ஒன்று எழுதப்பட்ட வார்த்தை, இன்னொன்று மாம்சத்தில் வந்த வார்த்தை. கவனிங்க, இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வார்த்தையையும் இயேசுவையும் நீங்க வேற வேறன்னு பார்க்கவே முடியாது. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை, மாம்சத்தில் இருக்கிற வார்த்தை கிறிஸ்து. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, இங்க வார்த்தையா இவர் இருக்கிறாரு, மாம்சத்துல வெளிப்பட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எது புரியுதோ அதை நீங்க எடுத்துக்கங்க. புரியாதது காலப்போக்குல புரியும். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, போக போக புரியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப அவருடைய வார்த்தையில என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கான். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் அப்படி சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இந்த வார்த்தையை உள்ள வாங்கி, இந்த வார்த்தையின் மூலமாக அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, அவன் ஜீவனை உடையவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? படிக்கிறீங்களா? யோவான் 6:63 படிங்க. இதெல்லாம் முக்கியமான வசனங்கள், அதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சுட்டா நல்லா இருக்கும். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவ்வளவுதானா? நான் உங்களுக்கு சொல்ற இந்த வசனங்கள் இருக்குல்ல, அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப அவருக்குள் இருந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருதுன்னா, இந்த வசனத்தை கேட்க, வசனத்தை கேட்டு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு யார் ஒருத்தன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, ஆண்டவரே நான் மரணத்துக்கு பாத்திரவான், நான் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பாவி, நீர் என் உள்ளத்துல வார ஆண்டவரே, நீர் வந்தாத்தான் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும், நீர் வந்தாத்தான் என்னுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும், நீர் உண்டாதான் எனக்கு நல்ல கதி கிடைக்கும், நல்ல மோட்சம் கிடைக்கும். யார் ஒருத்தன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய உள்ளத்திலே கிறிஸ்துவானவர் வந்து பிறக்கிறார், அவனுடைய வாழ்க்கையில ஜீவனை உண்டாக்குகிறார். ஆமென். அதனால தான் அவர் சொன்னார், நான் தான் ஜீவன், நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படின்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்குள்ள இருந்த ஜீவன் இன்றைக்கு இந்த கால வேளையில உங்களுக்குள்ள அவர் கொடுக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆயத்தமா இருக்கிறவங்க கடைசியா நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில நாம எத்தனை பேரும் அம்மா அப்பா மூலமா பிறந்தோம், அப்படிதானே? யாராவது டைரக்டா வானத்துல இருந்து வந்த ஏஞ்சல்ஸ் யாராவது இருக்கீங்களா? இங்க யாரும் கிடையாது இல்ல, அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டீங்க. வானத்துல இருந்து வந்தவங்க யாரும் கிடையாது. அம்மா அப்பா மூலமா தானே வந்தோம் நம்ம. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, உங்க அப்பா அம்மா, என் அப்பா அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும், முதல் மனுஷனாகிய ஆதாம்ல இருந்து எல்லாருமே வேதம் சொல்லுகிறது அவர்கள் அழிவுள்ள வித்து. எப்படி சொல்லுது வேதம்? அழிவுள்ள வித்து. நீங்க அந்த வசனத்தை எனக்காக வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தயவு செய்து வாங்க. 1 பேதுரு முதல் அதிகாரம் 23வது வசனத்தை நாம வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. நல்லா கவனிக்கணும். அப்ப அழிவுள்ள வித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில எல்லா மனுஷங்களும் எப்படி பிறக்கிறாங்க? அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுது, அவங்க மூலமா நம்ம என்ன பண்றோம்? இந்த பூமியில பிறக்கிறோம். அப்படி பிறந்துட்டோம்னாலே அவன் என்ன ஆயிடுறான்னா அழிவுள்ள வித்தா மாறிடுறான். அவ்வளவுதான். அவனுக்கு அழிவு முடிவு நிச்சயம். பூமியில மனுஷனா பிறந்தவனுக்கு என்ன நிச்சயம்? அழிவு நிச்சயம், முடிவு நிச்சயம் அவனுக்கு. அப்ப இந்த மனுஷன் அழியாதவனா இருக்கணும்னா என்ன பண்றது? அழிவுள்ள இவன் அழியாமைக்கு எப்படி போகிறது? சாவுக்கு ஏதுவான இவன் சாவாமையை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது பாருங்க. என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கும் நிற்கிறதும், ஜீவனுள்ளதுமான, ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. ஜீவனுள்ள வசனமாகிய, ஜீவனுள்ள வசனமாகிய இந்த தேவ வசனத்தினால நாம மறுபடியும் என்ன பண்ணப்படுறோம்? பிறப்பிக்கப்படுகிறோம். சொல்லுங்க, கிறிஸ்துவில் இருக்கிற ஜீவன் வார்த்தையில் இருக்கிறது, வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எனக்குள் வரும்போது நான் மறுபடி பிறக்கிறேன். சொல்லுங்க. அப்ப இந்த வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க தான் மறுபடி பிறக்க முடியும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவங்க மறுபடி பிறக்க முடியாது. அவங்க திரும்பவும் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. அப்ப வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டியது அவசியம். அப்பதான் நீங்க மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்பட்ட தேவனுடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில என்றென்றைக்கும் அழியாமையை கட்டளையிடக்கூடிய ஆற்றல் அவருக்குள்ள இருக்கிறது. ஆமென். அடுத்த வார்த்தை 5வது வசனத்துல, அப்ப முதல்ல அவர் வார்த்தையாயிருந்தார், அவர் தேவனாயிருந்தார், அவர் சிருஷ்டிகராயிருந்தார், அவர் ஜீவனாயிருந்தார். அதுக்கு பிறகு அங்க பாத்தீங்கன்னா அவர் ஒளியாயிருந்தார். எப்படி இருந்தாரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் ஒளியா இருந்தார். அல்லேலூயா. ஆமா, நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? இருளா இருந்தோம். சிலர் இன்னும் இருளா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அந்தகார இருளின் என்று. அந்தகார இருள். அப்ப கிறிஸ்து இல்லாதவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெறும் இருளா இருக்கும், வெறும் டார்க்னஸ். அவங்களுடைய இருதயம் எல்லாம் இருள், அவங்க இருதயங்கள் எல்லாம் அசுத்தம், அவங்க இருதயங்கள் எல்லாம் பலவிதமான துர்சிந்தனைகள், பிறரை கெடுக்கிறது, பிறரை ஒடுக்கிறது, அடுத்தவங்களை அழிக்கிறது, இப்படி அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிறது, இப்படிப்பட்டதான இருளால நிறைந்திருப்பார்கள். அவங்க யாருக்கும் நல்லது நினைக்க மாட்டாங்க. ஆனா இவரிடத்திலே ஒளி இருக்கிறது. கவனிங்க, இந்த ஒளி மனுஷனை பிரகாசிப்பிக்கிறதுன்னு பின்னாடி வாசிக்கிறோம். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த ஒளிய அவர் என் உள்ளத்துல கொடுக்கிறாரு. இருள் இருக்கிற நானு, அந்தகார இருள் இருக்கிற நானு எங்க வர்றது தெரியுமா? ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நான் வரவழைக்கப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள்ள இருக்கிற ஒளி எனக்குள்ள வந்த உடனே நான் இப்ப என்ன ஆகிறேன்னா நான் ஒளியிலே நடக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுல நடக்க ஆரம்பிக்கிறேன்? ஒளியில நடக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக, வெளிச்சத்தின் மகனாக, வெளிச்சத்தின் மகளாக வாழ விரும்புகிறேன். பிரைஸ் காட். ஆமென். உங்களுக்கு அந்த இருள் ஒளினா என்னன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு விஷயம் சொல்லிட்டோமா?
மனுஷனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலவா, ஒரே வெறுப்பு வெறுப்பா வருது அப்படின்னு நீங்க யாரை பார்த்தாவது காண்டானீங்கன்னா, யாரையாவது பார்த்தா நமக்கு அப்படி பத்திண்டு வரும் பார்த்தேளா, அப்படி பத்திண்டு வருதுன்னா நீங்க இன்னும் இருள்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, நான் உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளா ஒரு வசனத்துல காட்டிடுறேன். இருள்ல இருக்கிறவங்க மனசு முழுவதும் கசப்புகள், இருள்ல இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில பகைகள், இருள்ல இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கோபங்கள், வைராக்கியங்கள் முழுவதும் பொல்லாங்குகளால் அவனுடைய இருதயமானது நிறைந்திருக்கும். ஒரே ஒரு வசனத்தை தயவு செய்து வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். கவனிங்க, ஒளியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கிற ஆளையே நேசிக்க முடியல, பார்க்கிற ஆள்கிட்டயே அன்பா இருக்க முடியலன்னா அவன் அடுத்த அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா இதுவரைக்கும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், ஒளியில நான் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேங்க. நான் யாரு? ரட்சிக்கப்பட்டேங்க. நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா எந்த சர்ச்சுக்கு போறேன்? அகாப்பே சர்ச்சுக்கு போறேன். அப்பா, பயங்கரமான சர்ச்சுக்கு போறியா நீ? அகாப்பே சர்ச்சுக்கு, அகாப்பை அந்த சர்ச்சுக்கு வேற போறேன். நான் அவ்வளவு அந்த சர்ச்சில் ஊழியம் பண்றேன். ஐயோ அப்பா, ஆனா நான் பக்கத்துல யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நான் ஒரு உம்முனா மூஞ்சி. நீ இன்னும் இருள்ல இருக்கிற, மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நீ இன்னும் ரட்சிக்கப்படல, நீ இன்னும் தேவனிடத்துல வர வேண்டியது அவசியம். நீ பார்க்கிற மனுஷங்க கிட்ட அன்பு செலுத்தாம, பார்க்கிற மனுஷங்களை நேசிக்க முடியாம உன் இருதயத்துல வன்மங்கள், கசப்புகள் இருக்குமானால் நீ இன்னும் இருளில் இருக்கிற, உன்னுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. நீ மனம் திரும்ப தேவனிடத்துல, இல்லன்னா நரகத்துக்கு போயிட போற. அகாப்பே சர்ச்சில இருந்து நரகத்துக்கு போனா என்னடா பாவிங்களா, அதை விட கொடுமை இருக்கா? Praise God. Hallelujah. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி இருள்ல இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறேன். சகோதரனை பகைச்சிட்டு, பார்க்கிறவங்களை பகைச்சிட்டு, பார்க்கிறவங்களை நேசிக்காம, பார்க்கிறவங்க கிட்ட அன்பா இருக்க முடியாம நம்மளால இருந்தோம்னா நாம இன்னும் இருள்ல இருக்கிறோம்னு அர்த்தம் சார். நாம இன்னும் ஒளியில் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒளியினிடத்திற்கு வாருங்கள். சிலர் இன்னும் ஒளியினிடத்திற்கு வர மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு இருளுக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசை. இருளுக்குள்ளேயே ஏன் இருக்கிறான்னா, கவனிங்க, அவனுக்கு இருளை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசு இல்ல, அக்கிரமங்களை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசு இல்ல. தேவனிடத்துல வந்தா நீதியா நடக்கணும், உண்மையா நடக்கணும், சத்தியமா நடக்கணும். அப்படி நடக்க முடியாதனால இன்னும் இருள்ல இருக்கிறான். அவருக்குள் ஒளி இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற ஒளி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஒளி உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவரு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் நம்மளை வெளிச்சம் போட்டு காட்டுவார். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இருளையும் காட்டுவார். தம்பி, உனக்குள்ள எவ்வளவு இருள் இருக்குப்பா, அப்படியே நான் இன்னும் வெளிச்சத்துக்குள்ள வந்துடுறேன் ஆண்டவரே, இன்னும் வெளிச்சத்துக்குள்ள வந்துடுறேன், இன்னும் இருட்டெல்லாம் போகட்டும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்க என் இருள் எல்லாம் கர்த்தர் வெளிச்சமா மாற்றிடுவார். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகும். அவருடைய மகிமையின் ஒளியினாலே, அவருடைய மகிமையின் பிரகாசத்தினாலே நான் இன்னும் வெளிச்சத்திற்குள்ளே வந்து பிரகாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவன், எப்படிப்பட்ட தேவன்? ஆதியிலிருந்தே இருக்கிறவர், சிருஷ்டிகராய் இருக்கிறவர், பிதாவினுடைய மகிமைக்கு ஒப்பாய் இருக்கிறவர், சகல மனு குலத்துக்கும் ஜீவனாய் இருக்கிறவர், சகல மனு குலத்தையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளியாய் இருக்கிறவர். எதுக்கு மாம்சமாகணும்? வார்த்தையா இருந்தவர் எதுக்கு மாம்சமாகணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ரீசன் இருக்குது. அந்த ஏன் அவர் மாம்சமானார் அப்படின்றத மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் ஏன் மனிதனானார், ஏன் மாம்சமானார்? நல்லா கவனிக்க.
வார்த்தை மாம்சமாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை மாம்சமாயிற்று. வார்த்தை மாம்சமாகும். நல்லா கவனிக்கணும். வார்த்தை செயலா மாறும். வார்த்தை என்னவா மாறும்? செயலா மாறும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கிற வார்த்தைகளை எடுத்து உள்ள நடணுமா. உங்க இருதயத்துல நீங்க நட்டு வச்சீங்கன்னா அந்த இருதயம் அந்த வார்த்தையில இருக்கிற நன்மைகள் என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை ப்ரொடியூஸ் பண்ணும். உங்க இருதயத்தை நலம்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம இருதயம் நலம் மாதிரி. சொல்லுங்க, நம்ம இருதயம் நலம் மாதிரி. என்னெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் விளையும். என்னெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் விளையும். நல்லதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லதெல்லாம் விளையும். கெட்டதை போட்டீங்கன்னா கெட்டது விளைஞ்சிடும். ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கெட்டதை போட்டாங்க உள்ளத்துல. என்னன்னு நீ தேவனுக்கு சமமா இருப்பாயின்னு அவன் சொல்லிட்டான் பாருங்க. அந்த கெட்டது வந்துருச்சு. இப்ப அது உள்ள போன உடனே அடுத்தது கற்பம் தெரிச்சா எது வருது? காயின் பிறகுது, கெட்டது. அந்த வார்த்தை உள்ள போன உடனே இப்ப பிறக்கிறதும் எப்படி பிறக்குது? கெட்டதா பிறக்குது. லைஃப்ல தேவையில்லாததுக்கு செவி சாய்க்க கூடாது. செவி சாய்ச்சா கெட்டது பிறகும். மரியாள்ல நல்லதுக்கு செவி சாய்ச்சாங்க, நல்லது பிறகுது. விளங்குதா உங்களுக்கு? வாழ்க்கையில நீங்க எதுக்கு செவி சாய்க்கிறீங்களோ அதை நீங்க கருத்தரிச்சு பெற்றெடுப்பீங்க. பிரைஸ் காட். ஆமென். ஆமா. ஆக உங்க இருதயத்தை நன்மையானவைகளை கேட்கும்படி செவி சாயுங்கள். அப்ப இந்த தப்பானதை கேட்டதுனால தப்பானது இப்ப உள்ள போயிருச்சு. அந்த தப்பானதே வருது இருதயத்துக்குள்ள. காயினுக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப மிகப்பெரிய பெருமை. தன்னுடைய சகோதரன் அங்கீகரிக்கப்படுறதை என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. அவன் மேல பொறாமை, எரிச்சலும். நான் தான் பெரியவனா இருக்கணும், நான் தான் உயர்ந்தவனா இருக்கணும், நான் தான் சிறந்தவனா இருக்கணும், நான் தான் தலைவனா இருக்கணும், எங்க இருந்தாலும் நான் தான் மேல இருக்கணும், எல்லாரும் என்னதான் பாராட்டணும், என்னதான் கனப்படுத்தணும், என்னதான் ஊக்கப்படுத்தணும். அந்த எண்ணம் வந்துருச்சு. இப்ப தம்பியா இருந்தா கூட அவனை எப்படி கனப்படுத்தலாம்? அவன் இருக்கிறதுனால தானே கனப்படுத்துறாங்க, போட்டு தள்ளிடுறாரு அப்படின்னு அவனை கொன்னுட்டான் அன்னைக்கு. காரணம் பேய்க்கு இடம் கொடுத்ததுனால, தப்பான வார்த்தைக்கு இடம் கொடுத்ததுனால. வார்த்தை மாம்சமாகும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மாம்சமாகும். நல்லா கவனிக்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ கேட்கிற வார்த்தை ஒன்றை உற்பத்தி ஆக்கக்கூடியது. நீ கேட்கிற வார்த்தைல ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிற வார்த்தைக்கு. ஆமென். அப்ப இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா உருவாக்குகிறது. இப்ப தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி அடுத்த வரி 14வது வசனத்தினுடைய அடுத்த வரி, அதுலதான் அதுக்கு பதில் இருக்குது. என்ன எப்படி இருக்கு? படிங்க. வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். என்னங்க? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் வார்த்தை மாம்சமாகுனது அப்படின்னா, இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்திருக்கணும். நல்லா கவனிங்க. எல்லாரும் சொல்லுங்க, கிருபையும் சத்தியமும். கிருபையும் சத்தியமும் இது ரெண்டுமே எதிரெதிர் துருவங்கள் மாதிரி. இது ரெண்டுமே எதிரெதிர் துருவங்கள் மாதிரி. எப்படி வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காதோ, இல்லைன்னா இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்க முடியாதோ, அந்த அது ரெண்டுமே வேற வேற துருவம் இல்ல, அந்த மாதிரி இது ரெண்டுமே வேற வேற துருவம். ஒரு பக்கம் கிருபை, இன்னொரு பக்கம் சத்தியம். நல்லா கவனிக்கணும். இந்த கிருபை என்பது ஆண்டவருடைய அன்பை குறிக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் சத்தியம் என்பது ஆண்டவருடைய நீதியை குறிக்கக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கிருபை என்பது ஆண்டோட அன்பை குறிக்கக்கூடியது, சத்தியம்ன்றது ஆண்டோடைய நீதியை குறிக்கக்கூடியது. இப்ப ஏதேன் தோட்டத்துக்கு வந்தீங்கன்னு வைங்களேன். ஏதேன் தோட்டத்துல மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சானா? பாவம் செஞ்ச மனுஷனை தேவன் ஏன் துரத்துறாரு? ஏங்க, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவனை மன்னிக்க கூடாதா? கடவுள் மன்னிக்கலாமா? மன்னிக்க கூடாதா? மன்னிக்கலாம்ல. ஏங்க ஒரு மன்னிக்கல? சொல்ல மாட்டீங்களே. மன்னிப்ப சில நேரத்துல நம்ம அதை கொடுக்கிறதுக்குன்னு ஒரு தருணம் இருக்கு. மன்னிப்பை கொடுக்கிறதுக்குன்னு ஒரு தருணம் இருக்குல்ல, அந்த தருணம் வரும்போது தான் மன்னிப்பு கொடுக்கணும். எப்பன்னா இவன் மனம் திரும்பணும், இவன் செஞ்சது தவறுன்னு புரியணும். அதை புரிஞ்சாதான் இவனுக்கு மன்னிப்பே கொடுக்கணும். பிரைஸ் காட்.
விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. தேவன் எப்பவுமே மன்னிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். யாரை மன்னிப்பார்னா மனம் திரும்புறவனை தான் மன்னிப்பாரு. தான் செஞ்சது தவறுன்னு உணர்ந்து மனம் திரும்பி வர்றான் பாருங்க, அவனை தான் மன்னிப்பார். நீ தப்பு பண்ணவனுக்கு தப்புன்னே தெரியல, ஆண்டவர் பாட்டு மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாருன்னு வைங்க, அவன் என்ன ஆகும்? அவனுக்கு என்ன ஆகும்? தான் பண்றதெல்லாம் சரின்னு நினைப்பான். அவன் நான் பண்றதெல்லாம் சரி, நான் ஒன்னும் பெருசா தப்பு பண்ணலையே, என்ன அந்த பழத்தை சாப்பிட்டா அது ஒரு பெரிய தப்பா? ஒரு நாள் அவர் பேச்ச கேட்கல, அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? நம்ம ஆட்கள் சொல்றது, எங்க ஊர்ல யாரும் பண்ணாதாங்க நான் பண்ணிட்டேன், நாங்க பெரிய அது தப்பா இது தப்பா? எதுவுமே தப்பு கிடையாது இவனுக்கு. புரியுதுங்களா? எதுவுமே தப்பு கிடையாது உலகத்துல. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன், இப்ப இன்னும் நிறைய எல்லாம் வந்து இருக்குதுல்ல. இப்ப ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒமிக்ரான் எல்லாம் விட்டுருங்க, ஒமிக்ரானுக்கு தங்கச்சி வந்துடுச்சு. இப்போ டெமிக்ரானா அது அவ ஒருத்தி வந்திருக்கிறா, நிறைய வருது. அது நான் சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, இந்த பாவம் பெருகுது பாருங்க. ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கல்யாணம் பண்ணிக்காமலே வாழலாம், தப்பு கிடையாது. எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாதுங்க. ஏன்னா இவன் தப்புக்குள்ளேயே இருக்கிறான்ல, இவனுக்கு எதுவுமே தப்பா தெரியாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. தப்பு பண்றவனுக்கு இன்னொரு தப்பு பண்றவனை பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடணும்னு தோணும். பாவம், அவனும் நம்மள மாதிரிதான். கரெக்டா? ஆமாவா இல்லையா? இப்ப நீங்களும் நானும் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா, நீங்களும் நானும் ஒரே கேட்டகரி. பிரைஸ் காட். ஆமென். நீங்களும் குறை உள்ளவங்க, நானும் குறை உள்ளவன். நீங்க என்ன நேசிக்கணும், நான் உங்களை நேசிக்கணும். நம்ம தலையெழுத்து அப்படி. கரெக்டா? அல்லேலூயா. ஆமா, தேவன் அந்த கேட்டகரி இல்ல. தேவன் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர். அவருக்குள்ள எவ்வளவேனும் பாவம் இல்ல, பாவமே இல்லாத பரிசுத்தர், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஒரு துளி கூட அவருடைய வாழ்க்கையிலயோ அவருடைய ஜீவியத்தில பாவம் கிடையாது. பிறப்புல, வளர்ப்புல, வாழ்க்கையில, ஜீவியத்துல பாவமே கிடையாது. அப்ப பாவமே இல்லாத அவரு நம்மளை ஏன் ஏத்துக்கணும்? ஏத்துக்க முடியாது. அப்படி ஏத்துக்கிட்டாருன்னா அவர் நம்மள மாதிரி ஆயிடுவாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் ஏத்துக்க முடியாது. அவர் நீதி உள்ள தேவன். ஆமென். தப்புன்னா தப்புன்னு சொல்ற இடத்துல அவர் இருக்கிறாரு. விளங்குதா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இந்த நம்ம ஊர்ல கோர்ட்டு ஜட்ஜி எல்லாம் இருக்குதுல்ல, உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கேஸ்ல ஜட்ஜிங்க தப்பாவே தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். நல்லா தெரியுது ஒருத்தன் தப்பு பண்றான், தப்பு பண்ற ஒருத்தனை நிரபராதின்னு சொல்லி உங்களை விடுதலை பண்றாங்கன்னு வைங்களேன். அவர் நிரபராதி, குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி, அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள்ல தலையில வச்சுக்கிட்டு போயிட மாட்டீங்க. என்னடா ஜட்ஜி அவனுங்க, என்னடா தேசம், என்ன சட்டம் இது? எவனுக்குமே ஒரு உண்மை இல்லையா, ஒரு நீதி நியாயன்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தலையில வச்சுட்டு போயிடுவீங்க தானே. அப்ப தேவனை நீங்க அப்படி தலையில வச்சுட்டு போக முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. ஆமா, குற்றம்னு தெரிஞ்சா அத குற்றம்னு சொல்லக்கூடிய இடத்துல தேவன் இருக்கிறார். இது தப்புதான் அப்படின்னு சொல்ற இடத்துல தேவன் இருக்கிறாரு. பிரைஸ் காட். ஆமென். அதே நேரத்துல இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? குற்றம் செஞ்சுட்டான், அவன் தண்டிக்கப்படணும். ஆனா அந்த தண்டனையை அவன் தாங்க மாட்டான் அப்படின்றதும் தெரியுது. அந்த தண்டனை தாங்க முடியாது. இப்ப அந்த தண்டனையை யார் ஏத்துக்கிறது? நான் ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன், அவரே ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த மனுஷனை தண்டிக்கிறதுக்கு மனசு இல்லாம அந்த தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். எப்படி ஏத்துப்பீங்க? நீங்க தான் சர்வ வல்லமுள்ள தேவனாச்சே, சிருஷ்டிகராச்சே, ஜீவன் உள்ளவராச்சே, ஒளியானவராச்சே, சகலத்தையும் உங்களுடைய வல்லமுள்ள வசனத்துல தாங்குறவராச்சே, நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? இல்ல, நான் மாம்சமாகிறேன், நான் மனுஷனாகிறேன். இந்த மனுஷனுக்காக, என்னுடைய கையின் கிரியையாகிய இந்த மனுஷனுக்காக நானே மாம்சமாகிறேன். மனுஷ அவதாரம் எடுத்து எந்த மனுஷனால பாவம் இந்த உலகத்துல வந்துச்சோ அதே மனிதனாக நான் வந்து இந்த பாவத்தை முறித்து, பாவத்தின் விளைவாகிய மரணத்தை முறியடித்து இந்த மனுஷனை மீண்டும் அவனுடைய ஆளுகைக்கு, அவனுக்கென்று நான் நியமித்திருக்கிற சிங்காசனத்திற்கு, அவனுக்கென்று நான் நியமித்திருக்கிற உன்னதத்துக்கு அவனை உயர்த்த போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. அல்லேலூயா. அப்படி இறங்கி வந்ததுனால தான், நல்லா கவனிங்க, எங்க என்ன நடந்தது ஆண்டவருடைய பிறப்புல அப்படின்னா, இந்த சத்தியமும் இந்த கிருபையும் ஒண்ணு ரெண்டும் வேற வேற ஏற்றி சில பாருங்க, அன்பு காட்டினீங்கன்னா அன்பு காட்டுற இடத்துல என்ன இருக்காது? கோபம் இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல என்ன பண்ணாது? கோபம் இருக்காது. கோபப்பட்டுட்டீங்கன்னா அங்க அன்பு காட்ட முடியாது. நீதி செய்யற இடத்துல அன்பு காட்ட முடியாது.
ஆமாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? சரியா? ஆமா. அப்ப நீதி வரும்போது இல்ல, நீதி வரும்போது இதெல்லாம் பார்க்க முடியாது. நீதி இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது, அன்பு இருக்கும் போது நீதி வர முடியாது. இது ரெண்டும் ஒன்றே ஒன்று சந்திக்கும். ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்க தரிசனமா சொன்னாரு. சங்கீதத்துல நீங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 85:10 வேகமா வாசிங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்னை ஒண்ணு ஒரு நாள்ல சந்திக்கும். இதான் தீர்க்க தரிசனம். இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்னை ஒண்ணு சந்திக்கவே முடியாது, சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தேவன் சொல்றாரு இது ஒன்றை ஒன்று சந்திக்கும். என்னைக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வரும்போது. ஆமென். அவர் மனுஷனாய் வந்து இங்க பலியாகும் போது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இல்லைன்னா இது ரெண்டும் தனித்தனியா தான் வேலை செய்யும். ஒரு பக்கம் சத்தியம் வேலை செய்யும், அது வெளியே துரத்திடும். இன்னொரு பக்கம் கிருபை வேலை செய்யும், அது அவனை துரத்திக்கிட்டே போய் தேடிக்கிட்டே இருக்கும். அப்ப இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சந்திக்காதா? சந்திக்கும். எங்க? கிறிஸ்துவின் மூலமாக. அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பதாக பெத்லகேமில் அவதரித்த அந்த மனுஷகுமாரன் மூலமாக இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது சந்தித்து உங்களுக்கு தேவனுடைய கிருபையை காண்பித்து தேவனுடைய சத்தியத்தினால தேவனுடைய நீதியினால உண்டாகிற தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனுக்காக உங்களை என்னையும் தெரிந்து கொண்டது. ஆமென். அல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நமக்குள்ளே. எல்லாரும் சொல்லுங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதை பற்றி நான் போக தேவையில்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அவர் எங்க வாசம் பண்ணினார்னா கைகளால் செய்யப்பட்ட ஒரு கூடாரத்திலே வாசம் பண்ணினார். இன்றைக்கு அவர் கைகளால் செய்யப்பட்ட கூடாரத்திலே அல்ல, இந்த கூடாரத்திலே, இந்த மண்ணான இந்த சரீரத்திலே. அல்லேலூயா. மண் சட்டியா போட்டா உடைஞ்சிரும், படுத்தா எழுந்திருப்போமான்னு தெரியாது. ஆனா இந்த கூடாரத்திற்குள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் வந்து வாசம் பண்ண விரும்புறார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் வந்து வாழ்றார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்து அவர் ஆளுகை செய்கிறார், உலாவுகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த பாண்டம் அவர் வாழ்வதற்கு ஏற்ற ஆலயமாய் இருக்கிறதா என்று பார்க்கிறார். அவர் வாழ்வதற்கு ஏற்ற ஆலயமாய் நீங்களும் நானும் இருக்கிறோமான்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.